எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னா எல்ஜி மானிட்டர், எல்இடி மானிட்டர், எல்ஜி எல்இடி மானிட்டர் 47 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 19 இன்ச்சு. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிக்கர் சேஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோலு, அப்புறம் ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங், ரீடர் மோடு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எம்ஆர்பி வந்து 9200 போட்டிருக்கிறாங்க. எல்இடி ஆப்ஷனோடு வருது, வித் HDMI VGA போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். கீழே அந்த மவுண்டிங் பேனல் கொடுத்துருக்குறாங்க. மவுண்டிங் பேனல் நினைக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது? HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்டெண்டரு. என்ன ஒரு 1.5 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. பின் வந்து பெரிய பின்னாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைப் பின்னு கொடுத்துருக்குறாங்க அடாப்டருக்கு. அடாப்டரு என்ன வோல்ட்டு? அவுட்புட்டு 19 வோல்ட்டு, 0.84 ஆம்ப்ஸு. எல்ஜி அடாப்டர் 3 பின் டைப்பு. இந்த டைப் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப பெருசு இல்லை, நார்மலாக இருக்குது. இந்த டைப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. மேனுவலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு, எப்படி பேனல் மவுண்ட் பண்ணுறது, கீழே ஸ்டாண்ட் எப்படி மவுண்ட் பண்ணுறது, எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. டிசின்னு, டி சப், டிசின்னு, HDMI, இது ஹெட்ஃபோனு கொடுத்துருக்குறாங்க, VGA போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு. மவுண்டிங், கீழே வரக்கூடிய மவுண்டிங் பேனல் இந்த டைப் வருது, ஓவல் ஷேப்பில் வருது. ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. சுமாரான மெட்டீரியல், ரொம்ப ஹெவியானதுன்னு சொல்ல முடியாது. இதே போல் எல்ஜி ஃப்ளாட்ரான் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் வரைக்கும் வந்தது. அப்புறம் அதனோட பேனலில் இருக்கக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபில்மு, அந்த ஃபில்ம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. போலரைஸ்டு ஃபில்ம் அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கொடுத்தேன். அப்புறம் அவங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்புறம் நானே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அந்த ட்ரை பண்ண வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த போலரைஸ்டு ஃபில்மெல்லாம் எடுத்துகிட்டு வேறு க்ளீன் பண்ணி வேறு போலரைஸ்டு ஃபில்மு ஒட்டி விட்டது நம்ம சொந்த முயற்சியில் பண்ணேன். அது யாருமே சர்வீஸ் சென்டர்லாம் எங்கெல்லாம் கேட்டப்போ யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம சொந்த முயற்சியில் ட்ரை பண்ணேன் நான். இது அதனோட அந்த கனெக்டர், எல்சிடி அந்த எல்இடி மானிட்டருக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே கனெக்டரு. சரி, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தெர்மாக்கோல் விட்டுறலாம். பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க தெரியுதா? வெளியில் எடுத்துடலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்.
ஓகே, தெரியுதுங்களா? உங்களுக்கு ஜூம் போட்டிருக்கிறேன். இது 9 வோல்ட் பின்னு, சாரி 19 வோல்ட் பின்னு, HDMI ஆப்ஷனு, ஹெட்ஃபோனு, இல்லைன்னா நம்ம இதுக்கு கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு VGA போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஏதோ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது அந்த மவுண்டிங்கு இது சாக்கெட்டு. எல்ஜி எப்போவுமே ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக விட ஆரம்பிச்சிச்சு. லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. சரி ஃப்ரண்ட் சைட் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது ஃப்ரண்ட் சைடில் இதில் என்னென்ன மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரீடரு, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன், ஆட்டோ, இன்புட்டு, எக்ஸிட்டு. கீழே வந்து பவர் பட்டன். இங்கே இருக்குது பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஆஃப். சைடில் சுவிட்ச் வந்து கீழே இருக்குது. இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க சுவிட்சு. காமிக்கிறோம். இது ஆன் ஆஃப் பட்டன் இந்த இடத்துல வருது. தெரியுதா? ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் இன்புட் எக்ஸிட்டுக்கு, இது வந்து ஆட்டோவுக்கு, இது வந்து ஃபங்க்ஷன் இதுக்கு, இது ரீடர்னு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபுல் மெனு, டிஸ்பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் மெனு. இது ஃப்ரண்ட்டு. இது ஃப்ரண்ட் சைடு. கிட்டத்தட்ட ஒரு 19 இன்ச்சுங்கிறது வந்து நார்மலாக ஹோம் யூஸுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே. பட்டு கமர்ஷியல் யூஸுக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரஃப் அடிக்கல இது தாங்குமான்னு தெரியல. ஸோ ஒரு ஹோம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பெட்டர். இந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெட்டரான ரேட்டு தான். இதில் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா VG ஆப்ஷன் மட்டும் வருது. பட் இதில் வந்து HDMI கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வருது. உங்களுக்கு இது சிஸ்டம் வேணும் அப்படின்னா, மானிட்டர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்மளும் டீல் பண்ணிகிட்ருக்குறோம். பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரலாம். பேக் சைடு பார்க்கலாம் ஒரு தடவை கூட. இது ஃபுல் பேக் சைடு. கிளியராக தெரியுதுங்களா? ஓகே, ஒரு தடவை கூட அந்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதுன்னு காமிச்சிட்றேன். அடாப்டர் வந்துருக்குது அதோட. அப்புறம் நம்ம அந்த பேனலை இதை கனெக்ட் பண்ணி மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் சாக்கெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் மவுண்ட் பேனலு. அப்புறம் வந்து ஒரு HDMI கேபிள். இத்தனை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் இவ்வளோ தான். 1 2 3 4 ப்ளஸ் மானிட்டர் 5 காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக எல்லா மானிட்டரும் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வரும், இல்லைன்னா ஒரு சிலது 2 இயர்ஸ் வருது. இது வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன உங்களுக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் பேனலில் வந்து ஏதாவது ஹெவியான லோடு கொடுத்து ஏதாவது அடிப்படாமல் இருக்கணும். அப்படி அடிப்பட்டது அப்படின்னா அந்த பேனலில் பார்த்திங்கன்னா லைனாக வர ஆரம்பிச்சிடும். இல்லை ஓவர் யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஹீட்டாகி அப்படியே உரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து கிளியராக தெரியாது. அந்த டிஸ்பிளே எந்த மாதிரி ஆகுங்கிறது நிறைய பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அதனோட பிக்சர் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இவ்வளோதான் மானிட்டர். ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது மவுண்ட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் எடுத்து இதில் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது, டைட் பண்ணிக்கலாம். ஓவர் டைட் பண்ணாலும் உடஞ்சிரும். மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை உள்ளே விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், உட்காந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ இனி டாப் ஆங்கிள் எடுத்தானா உங்களுக்கு மானிட்டர் கிளியராக தெரியாது. செல்லை எடுத்துகிட்டு இனி எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான் ஃபுல் சைஸு. சரி, கேபிளை கொடுத்து ஆன் பண்ணலாம்.
ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஆன் பண்ணிட்டேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Entering the power saving mode shortly. ஆன் ஆயிடுச்சு. பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுவே ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்குது. ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிக்குது. இதுதாங்க ஃப்ரண்ட் ஸ்பேஸு. இது எப்படி இருக்குதுங்க? ஓகேவா? என்னோடய ஒர்க்குக்கு இது போதும். ஒவ்வொருத்தரோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் வீடியோ குவாலிட்டி. எஸ்டி மானிட்டர் அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப கிளியர் இல்லை. இருந்தாலும் நார்மல் யூஸுக்கு இது ஓகே தான். வணக்கம். மேக்ஸிமம் இதில் எல்லாம் பார்த்தாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.